மதுரை மீனாட்சியம்மன் கோவில் தெப்பத் திருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. உலக புகழ்பெற்ற மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் தைப்பொங்கல் திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தெப்பத் திருவிழா இன்று காலை கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இன்று காலை மீனாட்சியம்மன் சன்னதி முன்புள்ள கம்பத்தடி மண்டபத்தில் உள்ள தங்க கொடிமரம் அருகே மீனாட்சியம்மன் மற்றும் பிரியாவிடையுடன் சொக்கநாதர் சிறப்பு அலங்காரத்தில் சிம்மாசனத்தில் எழுந்தருளினார். வேத மந்திரங்கள் முழங்க, மங்கள வாத்தியங்கள் இசைக்க சிவாச்சாரியார்கள் முறைப்படி கொடியேற்றத்தை நடத்தி வைத்தனர். பின்னர் சுவாமி மற்றும் அம்மனுக்கு சிறப்பு தீபாராதனைகள் காட்டப்பட்டன. தெப்பத் திருவிழா இன்று தொடங்கி 12 நாட்கள் நடைபெறவுள்ளது. விழாவின் முக்கிய அம்சங்கள்: சித்திரை வீதி உலா. விழா நடைபெறும் 12 நாட்களும் தினமும் காலை மற்றும் மாலை வேளைகளில் மீனாட்சி அம்மனும் சுவாமியும் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி 4 சித்திரை வீதிகளில் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலிப்பார்கள். தெப்பம் முட்டு தள்ளுதல். விழாவின் 10ஆம் நாளான ஜனவரி 30ஆம் தேதி தெப்பம் முட்டு தள்ளுதல் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. கதிர் அறுப்பு திருவிழா வரும் ஜனவரி 31ஆம் தேதி சிந்தாமணி கிராமத்தில் பாரம்பரியம் மிக்க கதிர் அறுப்பு திருவிழா நடைபெறும். விழாவின் முக்கிய நிகழ்வான தெப்பத் திருவிழா வரும் பிப்ரவரி 1ஆம் தேதி நடைபெறுகிறது. அன்று அதிகாலை சுவாமியும் அம்மனும் வெள்ளி சிம்மாசனத்தில் எழுந்தருளி வண்டியூர் மாரியம்மன் தெப்பக்குளத்திற்கு செல்வார்கள். பிப்ரவரி 1ஆம் தேதி முக்தேஸ்வரர் கோவிலில் எழுந்தருளும் சுவாமி அம்மன் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் அமர்ந்து காலையில் 2 முறையும் இரவில் 1 முறையும் என மொத்தம் 3 முறை தெப்பத்தை வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சி அளிப்பார்கள். இந்த விழாவை காண மதுரை மட்டுமின்றி அண்டை மாவட்டங்களிலிருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை தருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்காக பாதுகாப்பு பணிகள், குடிநீர் வசதி மற்றும் இதர அடிப்படை வசதிகளை கோவில் நிர்வாகம் மற்றும் மாநகராட்சி இணைந்து விரிவாக செய்துள்ளது.